லிஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து இன்றைக்கி ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் வந்து பேர் இருக்கிறது வந்து நம்ம ஈஸியாக உங்கள் மொபைல்லே பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்துட்டு voters.eci.government.in சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் உங்கள் ப்ரௌசரில். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து அப்படியே நீங்கள் சைன் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டேட் என்னன்னு கேட்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷன் கொடுங்க. வியூ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த லிஸ்ட்டை நமக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்திருக்காது. ஸோ இதில் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சர்ச் எலக்ட்ரல் ரோல் பிடிஎஃப்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே லாஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் டெஸ்ட் பண்ண வேணாம், அதிலே லாஸ்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 இருக்குது. அதே மாதிரி 2002, 2005 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் 2002 கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த டயத்தில் என்ன சட்டமன்ற தொகுதி இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் நேம் என்னன்னு கேட்கும். உங்களுடைய நீங்கள் எங்கே போய் வாக்கு போடுறீங்களோ அந்த இடத்துல அந்த இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த கேப்சா நீங்கள் என்ட்ரி கொடுங்க. இப்போ நம்ம சமர்ப்பிக்க ஆப்ஷன் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே உங்களுடைய பிடிஎஃப் வந்துட்டு அந்த சட்டமன்ற தொகுதியில் யார் யார் பேர் எஸ்ஐஆரில் இருந்தீங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் வந்துடும். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆனோடனே இந்த மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. இது வந்து டோட்டலாக வந்து இதுதான் உங்களுடைய அந்த எஸ்ஐஆரில் உள்ள லிஸ்ட்டு எல்லாமே இப்போ ஸ்கேன் பண்ணி நமக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஈஸியாக பார்த்து உங்களுடைய பேர் இருக்கா, அது வாகம் என்ன, சட்டமன்ற தொகுதி என்ன, இது எல்லாமே வந்துட்டு இதில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இப்படி இதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இனிமேல் வந்துட்டு நமக்கு எந்த குழப்பமும் வராது.